கஷ்டங்கள் தீர வாராகி அம்மனை இப்படி வழிபடுங்க. எவ்வளவோ பரிகாரங்கள் செய்தும் கஷ்டங்கள் மட்டும் குறையவில்லையா? கடன், எதிரிகள், வழக்குகள், வாழ்க்கை தடைகள் என்று மனம் உடைந்து தவிக்கிறீர்களா? அப்படியானால் இந்த ஒரு வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம். வாராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்னை பராசக்தியின் போர்ப்படை தளபதியாகவும் சப்தகன்னியர்களில் 5வது தேவியாகவும் போற்றப்படுபவர் வாராகி அம்மன். பக்தியுடன் அவரை வழிபடுபவர்களுக்கு தைரியம், வெற்றி, பாதுகாப்பு மற்றும் தடைகளை கடக்கும் சக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக கடன் பிரச்சினை, நீதிமன்ற வழக்குகள், எதிரிகளின் தொல்லை, தொழில் தடைகள், குடும்ப சிக்கல்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் வாராகி அம்மனை வழிபடுவது சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது. வாராகி அம்மனை வழிபட மிகவும் உகந்த நாள் பஞ்சமி திதி. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரு பஞ்சமிகளிலும் விரதமிருந்து பூஜை செய்தால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அன்று காலை விரதமிருந்து மாலை பூஜை முடிந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது நல்லது. குறிப்பாக மாலை 6 மணிக்குப் பிறகு அல்லது இரவு நேரத்தில் வாராகி அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பூஜையின் போது சிவப்பு நிற குங்குமம், சிவப்பு மலர்கள், மாதுளை முத்துக்கள், சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை அல்லது மிளகு, சீரகம் சேர்த்த தோசை போன்றவற்றை நைவேத்தியமாக சமர்ப்பிக்கலாம். அதன்பின் இந்த மந்திரங்களை பக்தியுடன் 108 முறை அல்லது 1008 முறை ஜபிக்கலாம். ஓம் வம் வராஹே நமஹ. ஓம் ஸ்ரீ வாராகி தேவியே போற்றி. பல நாட்களாக பல்வேறு பரிகாரங்கள் செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் தினமும் மாலை 6 மணிக்குப் பிறகு சிவப்பு நிற திரியில் நெய் தீபம் ஏற்றி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வாராகி அம்மனை மனமார வேண்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து இந்த வழிபாட்டை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் வாழ்க்கையில் உள்ள தடைகள் படிப்படியாக குறையும் என்றும் மன அமைதி மற்றும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் பக்தர்கள் நம்புகின்றனர். வாராகி அம்மனுக்குரிய திசை வட திசை என்பதால் வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. வீட்டில் வாராகி அம்மனின் படம் அல்லது சிலையை வைத்து நீலம், சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வழிபடலாம். வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அமர்ந்த நிலையில் இருக்கும் வாராகி அம்மன் படத்தை வைத்து வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யலாம். மேலும் முதன்முறையாக வாராகி வழிபாட்டை தொடங்குபவர்களும் வெள்ளிக்கிழமையிலேயே தொடங்குவது நல்லது. தொடர்ந்து 5 பஞ்சமி திதிகளில் விரதமிருந்து வாராகி அம்மனை வழிபட்டால் துன்பங்கள் குறையும், கடன் சுமைகள் விலகும், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் என்று பக்தர்கள் வாராகி அம்மனுக்குரிய திசை வட திசை என்பதால் வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. வீட்டில் வாராகி அம்மனின் படம் அல்லது சிலையை வைத்து நீலம், சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து வழிபடலாம். வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அமர்ந்த நிலையில் இருக்கும் வாராகி அம்மன் படத்தை வைத்து வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யலாம். மேலும் முதன்முறையாக வாராகி வழிபாட்டை தொடங்குபவர்களும் வெள்ளிக்கிழமையிலேயே தொடங்குவது நல்லது. தொடர்ந்து 5 பஞ்சமி திதிகளில் விரதமிருந்து வாராகி அம்மனை வழிபட்டால் துன்பங்கள் குறையும், கடன் சுமைகள் விலகும், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும், செல்வ வளம் பெருகும், நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையுடன் வாராகி அம்மனை வழிபடுங்கள். அன்னையின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் மன நிம்மதியையும் வளமான வாழ்வையும் அளிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். வாராகி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.
நம்பிக்கையுடன் வாராகி அம்மனை வழிபடுங்கள். அன்னையின் அருள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் மன நிம்மதியையும் வளமான வாழ்வையும் அளிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். வாராகி அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.